ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிவ் வாய்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நான் முதல்வன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க குரூப்பில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்ஸும் அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸும் வந்து லைன் பை லைனாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய முதல் கட்ட வேலையை வந்து பார்த்திங்கன்னா செலினியம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு லிங்க் வந்து இல்லை. ஸோ க்ரோமுக்கு போய்ட்டு செலினியம் ஐடி அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ண உடனே இதில் இருக்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் டு க்ரோம்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆட் டு க்ரோம் இருக்கும். அதை டேப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு வார்னிங் உங்களுக்கு வரும். ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. கேன்சலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதை கொடுத்த உடனே லோட் ஆகும். உங்களோட க்ரோம் பேஜில் அது வந்து ஆட் ஆகும். இருக்கத்திலே ஃபஸ்ட்டு ஈஸியான வேலை வந்து செலினியம் இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து ஜஸ்ட் உங்களோட க்ரோமில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து லோட் ஆகி முடித்தோடனே மேலே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலினியம் ஐடி ஹேஸ் பீன் ஆடட் டு க்ரோம், யூஸ் திஸ் எக்ஸ்டென்ஷன் கிளிக்கிங் திஸ் டிவைஸ். ஸோ என்னென்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எதை வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண செலினியம் வந்து இந்த மாதிரியான லோகோவில் வந்து இருக்கும். மேலே வந்து செலினியம் ஐடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது செலினியமோட ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் இப்போ வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் இருக்கும். அதை டேப் பண்ணால் நம்ம ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ண பிறகு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த இடத்துல க்ரோமில் மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் செலினியமோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தானும் பைச்சாமும் இருக்குது. பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். இப்போ பைச்சாம் பார்க்கலாம். ஸோ பைச்சாமுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை டச் பண்ண உடனே டியூ வாண்ட் டு லிங்க், அந்த லிங்க்குள்ளே போகிறீங்களான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரோம்குள்ளே வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுக்கான குக்கீஸ் அண்டு செட்டிங்ஸ்லாம் வந்து அலோவ் கொடுக்குறதா வேண்டாமா டெனியாக இருக்கும். அது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் கர்சரை வந்து உங்களோட விண்டோஸில் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு டேப் பண்ணிங்கன்னா அப்போது கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பைத்தான் சாம் கமிட்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, எடிஷன்னு. மேலே இருக்கிறது வந்து மேலே இருக்கிற டவுன்லோட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பைச்சாம் கமிட்டி எடிஷனுக்கு கீழே இருக்கிற டவுன்லோட் தான் வந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் இது, ஓகேங்களா. ஸோ இதை டவுன்லோட் கொடுத்தோடனே அகைன் இந்த மாதிரி கேட்கும். நம்ம ஜஸ்ட் வந்து இக்னோர் பண்ணிட்டா போதும். இங்கே இந்த பைச்சாம் டவுன்லோட் கொடுத்தவங்க பார்த்தீங்களா கமிட்டி. ஸோ இதை டவுன்லோட் பண்ண தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ லோட் ஆகும். டவுன்லோட் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதனோட செட்டப்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அது லோட் ஆகி முடிட்டோம், இருங்க. ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ஸில், ஸோ பிசியில் ஃபோல்டருக்கு போங்க. ஃபோல்டருக்கு போயிட்டு உங்களோட டவுன்லோட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் பைச்சாம் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் டபுள் டிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் டிக் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே கொஞ்சம் அவசரப்படுங்க. அண்டு ஏற்கனவே ஏதாவது தப்பாக ப்ராசஸ் பண்ணி நீங்கள் இதுவாகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் ஸ்டெப்பும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ do you want to changes அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்துங்க. இது வந்து நான் ஏற்கனவே ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி டிலீட் பண்ணியிருக்கேன். அது வந்து நெட்வொர்க் எரரால் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு கேட்காது. இதுலேருந்து தான் உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு வரது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்துட்டே இருங்க. இந்த ப்ராசஸும் உங்களுக்கு வந்து கேட்காது. அன்இன்ஸ்டால் ஆஃப் ஓல்டு வெர்ஷன். நான் ஏற்கனவே ஒன்று இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த மாதிரி கேட்குது. நல்லா கவனிச்சிக்கோங்க. இது உங்களுக்கு வராது. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்குது ஸ்டார்டிங்கில். பைச்சாம் எடிஷன் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கிறது இருக்குது. அதை என்ன பண்ணுறீங்கன்னு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணது ஒரு ஸ்டோரேஜில் இருக்குது. இப்போது நான் இன்ஸ்டால் பண்ணதை வேறு ஒரு ஸ்டோரேஜில் நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். இதிலேருந்து தான் உங்களுக்கு வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்லேருந்து தான் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வந்து லாஸ்ட் ஒன்றுக்கு இன்ஸ்டால் கொடுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பைச்சாம் வந்து ஃபோல்டரில் இருக்கும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட்டுன்றதை டேப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்துகிட்டே இருந்துட்டு லாஸ்ட் ஒன்றுத்தில் இன்ஸ்டால்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே இங்கே ஒரு டிக் ஒன்று போட்டுட்டு ரன் ஆஸ் பைத்தான் சாம் கமிட்டின்றதை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடாகி பைச்சாம் வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, எரர் வந்துடுச்சு அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம். இதே ப்ராசஸை அகைன் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பைச்சாமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோ இல்லை டிலீட் பண்ணிட்டோ நீங்கள் இதே ப்ராசஸை வந்து பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் லொக்கேஷனை மட்டும் நான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன் இல்லையா எனக்கு அந்த மாதிரி லொக்கேஷனை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ பைச்சாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் do you want to changes அப்படின்ட்டு கேட்குது. ஸோ எஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளார் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பைச்சாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்குன்றது இதுதான். ஜஸ்ட் ஒரு இதுக்குங்க ஒரு டிக் மட்டும் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்து இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பைச்சாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பைச்சாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். வெல்கம் டு பைச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே கோடிங்காக கன்வெர்ட் பண்ணி இதில் நம்ம ரன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது என்னன்னாக்கா திஸ் இஸ் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் நோ லாங்கர். இப்போதைக்கு இது நம்ம பெர்மனெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, டெம்பரரியானது தான். ஸோ ரொம்ப நாளைக்கு இது வந்து இருக்காது, கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கீழே வந்து டெமோ வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஸ்டார்ட் டூர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைனாக ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், நியூ ஃபைல் எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்கும். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டூர் கொடுத்துட்டேன். என்னென்னா நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து போடுறேன் இல்லையா, ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஸ்டார்ட் டூர் எதுக்குன்னா அது நீங்கள் எல்லோரும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குது, ப்ராஜெக்டில் நியூ ஃபைல், இப்போது நான் ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா எப்படி நியூவாக ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து டெமோவை வந்து போட்டு காட்டுவாங்க. ஸோ ஸ்டார்ட் டூர் வந்து கொடுத்துட்டேன். க்ரியேட்டிங் விச்சுவல் இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், இது வந்து தேவையே இல்லை. ஸ்டார்ட் டூர் கொடுத்து நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம போய் களத்தில் இறங்காமல் ஸ்டார்ட் டூர் கொடுத்து ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ நான் இதிலே வந்து ஸ்டெப்ஸை வந்து லைனாக படித்து பார்த்துட்டேன், அதனால் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டேன். நோ தேங்க்ஸ், ஃபீட்பேக் கேட்குது, ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. ஸோ நோ தேங்க்ஸ் கொடுத்தாச்சிங். இப்போது வெல்கம் டு பைத்தான் நார்மல் பேஜுக்கு வந்துச்சு. இது தாங்க பைச்சாம். ஸோ பைச்சாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் நியூ வெர்ஷன் பைத்தான். நான் என்கிட்ட ஏற்கனவே பைத்தான் ஓல்டு வெர்ஷன் இருந்தது, பட் இருந்தாலும் நியூ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாமே, இவங்க கொடுத்த லிங்க்லேயே பண்ணிக்கலாமேன்ற ஒருக்காக வந்துட்டேன். ஸோ அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃபை பார்த்தே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைத்தானுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்காது. ஸோ நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்கும், அது நீங்கள் காப்பி பண்ணி பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா செலினியம்கானது. இதுலேருந்து தான் பைத்தானுக்கான ஸ்டெப்ஸை வந்து அவங்க லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிங்க் இருக்குது பாருங்கள், பைத்தான், அது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் லிங்க்கு. இது நீங்கள் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி க்ரோமில் எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணி போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு போட்டு நியூ வெர்ஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. நான் எடுக்கும் போது 3.13 சம்திங் இருந்தது, 3.13 தான் இருந்தது, 12 13 ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ நான் அதே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு உங்களோட ஃபோல்டருக்கு போய் டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கும் நியூ வெர்ஷன். அதை நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கொடுத்த உடனே செட்டப் ப்ராக்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அது வந்து செட்டப் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதும் செம்ம ஈஸி தான். பைத்தானும் ஈஸி, செலினியமும் ஈஸி. நடுவில் இந்த பைச்சாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்காங்களே, அதை லைன் பை லைனாக பார்த்துட்டு என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நடுவில் ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறது கிடையாது. நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செலினியம் அந்த ரெக்கார்ட் பண்ணுறது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது. இதெல்லாம் எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 3 சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸி. ஸ்டார்டிங்கில் அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நியூ வெர்ஷனு. அண்ட் செலினியமும் வந்து ஜஸ்ட்டு செலினியம்னு நீங்கள் டைப் பண்ணி அதை ஆட் டு க்ரோம்னு கொடுத்தா போதும். அண்ட் பைத்தானும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைச்சாம் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தா போதும். அண்ட் தென் லாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து நிற்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராசஸோடு நிறுத்துவோம். இந்த வீடியோ இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த 3 சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீடியம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.